ஒரு காலத்தில் அடர்ந்த பச்சை காட்டின் நடுவில் மேகங்களைத் தொடும் ஒரு உயரமான மலை இருந்தது. அந்த மலையின் உச்சியில் மாயாஜால சக்திகளைக் கொண்ட ஒரு பளபளக்கும் நீல வைரம் இருப்பதாக ஒரு பழங்காலக் கதை இருந்தது. ரியா என்ற ஒரு துணிச்சலான சிறுமி அந்த வைரத்தை கண்டுபிடித்து அதன் சக்தியால் தனது கிராமத்தை பாதுகாப்பதற்காக ஒரு பயணத்தைத் தொடங்கினாள். ரியா தனது சிறிய நாயான பப்பியுடன் புறப்பட்டாள். பப்பி மிகவும் துருதுருப்பானது மற்றும் விசுவாசமானது. அவர்கள் முதலில் ஒரு பரந்த, பூக்கள் நிறைந்த புல்வெளியை கடந்து சென்றனர். அங்கே வண்ணமயமான பட்டாம்பூச்சிகள் கூட்டம் கூட்டமாக பறந்து கொண்டிருந்தன. ரியா தனது பாதையில் உற்சாகமாக நடந்தாள். அவளது சிறிய பை தோளில் தொங்கிக் கொண்டிருந்தது. அதில் ஒரு தண்ணீர் பாட்டில், ரொட்டி துண்டுகள் மற்றும் ஒரு பழைய வரைபடம் இருந்தது. அவர்கள் ஒரு ஆழமான நதியைக் கடக்க வேண்டியிருந்தது. அந்த நதியில் துள்ளிக் குதிக்கும் மீன்கள் நீந்திக் கொண்டிருந்தன. ரியா ஒரு பெரிய மரக்கிளையை பயன்படுத்தி நதியைக் கடந்தாள். பப்பி அவளைப் பின்தொடர்ந்தது. ஆற்றைக் கடந்த பிறகு அவர்கள் அடர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு பகுதிக்கு வந்தனர். அங்கே சூரிய ஒளி கூட தரையைத் தொடுவதில்லை. அவர்கள் அங்கே ஒரு வயதான ஆந்தையைச் சந்தித்தனர். அந்த ஆந்தை ஞானத்தின் சின்னம். ரியாவிடம், சிறுமியே, இந்த காட்டுக்குள் நிறைய ஆபத்துகள் உள்ளன. உனக்கு தைரியமும் புத்திசாலித்தனமும் தேவை என்று கூறியது. ஆந்தை அவர்களுக்கு வழியைக் காட்டியது, ஆனால் ஒரு புதிரையும் கொடுத்தது. நீரின்றி உயர, நெருப்பின்றி எரிய, காற்றின்றி அசைய, அது என்ன என்று கேட்டது. ரியா சிறிது நேரம் யோசித்தாள். அவர்கள் ஒரு பழமையான கோட்டைக்கு வந்தனர். அதன் சுவர்கள் பாசியால் மூடப்பட்டிருந்தன. உள்ளே செல்ல அவர்களுக்கு ஒரு கடவுச்சொல் தேவைப்பட்டது. அந்த கோட்டையின் வாயிலில், உள்ளே வர நீ ஒரு நண்பனைக் கண்டுபிடிக்க வேண்டும், உண்மையான நண்பனை என்று ஒரு கல்வெட்டு இருந்தது. பப்பி குரைக்கத் தொடங்கியது. ஒரு சிறிய காயமடைந்த பறவையைக் கண்டது. ரியா அந்த பறவைக்கு உதவி செய்தது. அந்த குட்டிப் பறவை கோட்டையின் இரகசிய வழியை காட்டியது. அவர்கள் கோட்டையின் உள்ளே சென்றதும் ஒரு பெரிய அரக்கன் அவர்களை தடுத்தான். அந்த அரக்கன் பல ஆண்டுகளாக வைரத்தை பாதுகாத்து வந்தான். ரியா பயப்படவில்லை. அவள் தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அரக்கனிடம், உன்னுடைய பலம் பாராட்டத்தக்கது. ஆனால் இந்த வைரம் இந்த கிராமத்திற்கு மிகவும் முக்கியமானது. நீ அதை எதற்காக பாதுகாக்கிறாய் என்று கேட்டாள். அரக்கன் திகைத்துப் போனான். அவன் உண்மையில் வைரத்தின் சக்தியைப் பற்றி அறிந்திருக்கவில்லை. ரியா அவனிடம் வைரத்தைப் பற்றிய கதையையும் அது எப்படி கிராமத்தை பாதுகாக்கும் என்பதையும் விளக்கினாள். அரக்கன் ரியாவின் நேர்மையையும் தைரியத்தையும் கண்டு வியந்தான். அவன் வைரத்தை பாதுகாப்பதை விட்டுவிட்டு ரியாவுக்கு உதவ முன்வந்தான். அவர்கள் இருவரும் சேர்ந்து மலையின் உச்சியை அடைந்தனர். அங்கே பளபளக்கும் நீல வைரம் ஒரு சிறிய குகைக்குள் இருந்தது. ரியா அதைத் தொட்டதும் ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டது. அந்த ஒளியானது கிராமம் முழுவதும் பரவி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியது. கிராம மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். ரியா தனது கிராமத்திற்குத் திரும்பினாள். அவளுடன் அரக்கனும் பப்பியும் வந்தனர். அவள் ஒரு ஹீரோவாக வரவேற்கப்பட்டாள். அந்த நீல வைரம் இப்போது கிராமத்தின் நடுவில் பாதுகாப்பாக இருந்தது. ரியா அதன் சக்தியால் தனது கிராமத்தை பாதுகாத்தாள். அந்த ஆந்தையின் புதிருக்கும் விடை கிடைத்தது. சூரியன்